யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் சில வசனங்கள் வாசிக்கலாம் 3லிருந்து. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். கர்த்தர் பேசும்பொழுது தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்கிறார். பார் அப்படின்றதை போல இருக்கும். இது ஆண்டவர் முதல்ல மனிதனுக்கு கொடுக்கிறதான ஒரு கட்டளை. என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழே தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையும் யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கட்டளை ரொம்ப தெளிவாய் காணப்படுது. இந்த கட்டளை எதற்காய் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அவர் நம்ம மீது வைத்த அன்பினால் கொடுக்கப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் கொடுத்தார். இந்த கட்டளையும் அன்பும் அறிவும் இணைக்கப்பட்டதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். பாருங்க, இது அவரை அறிகிற அறிவு. அவர் கொடுத்ததோ கட்டளை போல காணப்படும். ஆனால் அந்த கட்டளைக்குள்ள என்ன காணப்படுது? அவர் உன்மேல் வாய்க்கிற அன்பையும் அவரை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிற காரியமும் இருக்கிறது. அதனால ஆண்டவர் சொல்றார், என்னை அறிகிற அறிவை நான் விரும்புறேன் அப்படின்ற ஆண்டவர் பேசுகிறார். அப்ப அவருடைய கட்டளைக்குள்ளாக என்ன காணப்படுகிறது? அவர் உன் மீது வைத்திருக்கிற அன்பு காணப்படுகிறது. நீ அவரை அறிந்து கொள்ளுகிறதான காரியத்தை, அது என்ன, ஏன் கொடுக்கிறார் என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்பாய் என்று சொன்னார். உன் ஆண்டவரை அறிந்து கொள்ளுவாய், அவருடைய அன்பை புரிந்து கொள்ளுவாய், அவருக்கு கீழ்ப்படுகிறதுக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாய். 6வது வசனத்தை அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ. நல்ல கவனிங்க, எவ்வளவு தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார். என்னுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ என்று சொல்லவில்லை, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்ளு. எத்தனையோ ஜனங்க உண்டு, பயமுறுத்தல் நிமித்தமாய், அவர்களை நெருக்குகிறது நிமித்தமாக கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். ஆண்டவர் அதை உன்னிடத்தில் எதிர்பார்க்கல, அதை தன்னுடைய ஜனங்களிடத்தில் தன்னை நோக்கி வருவர்களிடத்தில் எதிர்பார்க்கல. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்ள வேண்டும், என்னிடத்தில் அன்பு கூறுகிறது நிமித்தமா என் கற்பனைகளுக்கு உன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரே ஒழிய எனக்கு பயந்து நீ இந்த காரியத்தை செய்யணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. உண்மையாய் அவருக்கு பயப்படுறவனா திரும்ப இடத்துல அன்பு கூறுவான். இவர் என்னுடைய ஆண்டவர், இவர் எனக்கா இவ்வளவு காரியங்களை செய்து முடித்து இதை என்னிடத்துல எதிர்பார்க்கிறாரே, பக்கத்துல வந்தபடினால என்னிடத்துல அவர் எதிர்பார்க்கிறது அதிகமாக இருக்கிறது. தூரம் இருக்கிறவனிடத்துல அவருடைய எதிர்பார்க்கல, அவனுடைய விசுவாசம் இப்படியா இருக்கணும் அவர் எதிர்பார்க்கல, அவன் எனக்கு இப்படியா கீழ்ப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் அவரை நோக்கி தேடி நீ ஓடி பக்கத்துல வந்த பிறகு உன்னிடத்துல என்ன தெரியுமா எதிர்பார்க்கிற? நீ அவர் விரும்புகிறபடி நீ நடக்க வேண்டும், விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும், அவரிடத்துல முழு மனதோடு அன்பு செலுத்த வேண்டும், இப்படி எதிர்பார்க்கிறார் அல்லவா? அப்ப இந்த வார்த்தையை நீங்க வாசிக்கும் பொழுது இதற்குள் காணப்படுகிற கட்டளையை மட்டும் பார்க்காதீர்கள். என்னதை பார்க்க வேண்டும் தெரியுமா? அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை அறிந்து வேறொரு தெய்வத்துக்கு பின்னாடி போகக்கூடாது, வேறொரு தெய்வத்தை உண்டாக்க கூடாது. வேறொரு தெய்வம் என்று சொல்லி அறிந்துங்க அதை தள்ளுகிறதுக்கு, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து தள்ளுகிறதுக்கு, முக்கியமா உங்களுடைய இருதயத்திலிருந்து தள்ளுகிறதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் மட்டுமே தேவன், சேவிக்கப்படத்தக்கவர், அதற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுப்பேன் என்று சொல்லி உங்களை தாழ்த்த வேண்டும். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4லிருந்து 5 வரைக்கும் வசனங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இந்த வார்த்தையில பாருங்க, அன்பு கூற சொல்லி அவர் கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அதற்கு முன்பு சொல்றாரு, என்னை அறிந்து கொள் என்று சொல்லுகிறார். அவர் ஆண்டவரை அறிகிற அறிவு என்பது முக்கியம். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர் என்பது அவரை நீ அறிந்து கொள்ளுகிற காரியத்தை குறிக்கிறது. அவர் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டது கட்டளையாய் காணப்படுகிறது. பாருங்க, அந்த அன்பையும் அறிவையும் கட்டளையும் பிரிக்க முடியாது. நீங்க அதெல்லாம் இணைக்கப்பட்ட ஒரு காரியமாய் ஆண்டவர் பேசுகிறாரு. நம்ம அதெல்லாம் தனித்தனியா எடுத்து பாரு இந்த கட்டளை அப்படின்னா அது பாரமாய் இருக்கும். ஆனால் என் மேல் வைக்கிற அன்பு நிமித்தமாய் ஆண்டவர் பேசுகிறார் சொன்னால் அது இனிமையாயிருக்கும். அது அவரை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த அன்பு என்ன என்பது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும்.